இருக்கிறார், அவர் வாழ்க்கையில இருப்பார் என்று சொன்னார், வாழ்க்கை சோர்ந்து போகவே போகாது. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹalleluya, ஹalleluya. என்றென்றும் ஜீவிக்கிறவர் ஒருவரே. He lives for eternity and his throne is established from old. His throne is established from old. He is the rock of ages. Amen. Amen. Hallelujah. வசனம் சொல்லுது, அவர் நித்தியமாய் வாசம் பண்ணி வருகிறவராக இருக்கிறார், யுக யுகமாய் ஜீவித்து வருகிறார். அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. அவர் ஒருபோதும் மாறாதவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஒருபோதும் மாறாதவராய் இருக்கிறார். அதனால தான் பாடுகிறோம், இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமா. He doesn't change. He never changes and will never change. Amen. Amen. அவர் வானாதி வானங்களையும் நிரப்பக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதனால் வானாதி வானங்கள் நிரப்பக்கூடியவர். அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு உங்கள் எதிரத்தை தெரிந்து கொடுப்பீர்களானால் வனாந்திரமாக இருக்கிறவருடைய வாழ்க்கையை நான் ஏறி வருவேன், நான் கடந்து வருவேன், உங்களை ஆளுகை செய்வேன், உங்களை ஆட்கொள்ளுவேன். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. வாசிக்கலாம். 33வது வசனத்தை வாசிக்கலாம். அதே இது 68வது சங்கீதத்துல 33வது வசனம். ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். ஆமென். இதோ தமது சத்தத்தை ஹalleluya பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். ஆமென். இந்த வசனம் சொல்லுது, ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களுக்கு மேலாய் எழுந்திருக்கிறவரை பாடுங்கள். ஆதி முதலாய், even before the foundations there is somebody called God, and I call this God Jesus. Amen. வசனம் பாருங்க எப்படி சொல்லுது, ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களுக்கு மேலாய் எழுந்திருக்கிறவரை பாடுங்கள். இதோ தம்முடைய சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறவர் இந்த தேவாதி தேவன். ஆமென். ஹalleluya, ஹalleluya. இப்படிப்பட்ட ஒரு தேவன் உனக்கு சொந்தமாய் இருக்கிறார்னா உன்னிடத்தில் இடம் உண்டா? Is there a place in your heart for this God who is so famous that he is even before the foundations of the world? Is there a God in this world who is from the foundations? Can you name any God that existed even before the foundations? Every God that is named in the world today has come because of the creation of man. Necessity for man is the cause for invention. Amen. That's a problem. You see, necessity for man caused him to invent. I can't say that in Tamil எனக்கு சொல்ல முடியாது. அதாவது மனுஷனுடைய தேவையானது தான் ஒரு காரியம் உருவாக்கப்பட்டது. That's what I don't think that's the right meaning, but that's what it is. மனுஷனுக்கு எப்போ ஒரு பொருள் தேவையானதோ அப்ப அவன் அந்த பொருளை உருவாக்கினான். ஆமென். ஆகினால் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற கடவுள் என்றவர்கள் மனுஷனால் உருவாக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? அவங்களுக்கு ஏதோ ஒன்றை வணங்கணும் என்று அவங்களுக்கு ஒரு தேவை வந்ததுனால். ஆனா இயேசு இப்படி சொல்லுகிறார், தேவாதி தேவன் இப்படி சொல்லுகிறார், அவர் படைத்தார் சகல படைப்பும் மனவுக்காக. படைத்தார் சகல படைப்பும் மனவுக்காக. மனுவை சிருஷ்டித்தார்
படைத்தார் தன்னை வணங்குவதற்கு. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. But there's wonderful words to say like this, that he created everything for man that he might have his joy in his creation. But he created man and the woman that he or she might worship him alone. My Lord. Hallelujah. Amen. But today man has come to a point where the necessity to worship something, he creates something and he places under the wall, nails it against the wall, and it makes him stand there. The scripture says so nicely in Psalm 115. Hallelujah. Hallelujah. They have mouth but they don't speak. They have hands but they don't bless you. They have legs, they don't walk. They have nostrils but they don't breathe, and they have mouth, they don't even talk. Hallelujah. Hallelujah. அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாமது, நாவு இருந்தும் பேசாது, மூக்கு இருந்தும் முகராது, கண்கள் இருந்தும் கை இருந்தும் கால் இருந்தும் அதை செய்கிறவர்களும் அப்படியே இருப்பார்கள். Amen. ஆனா இந்த தேவாதி தேவன் சொல்லுகிறார், oh hallelujah, glory to God. This God says, when you walk, I'll walk by the side of you. When you sleep, I will be in the bed beside you. I lay my hand behind you and before you, and my glorious hand rests upon you. நான் நீ படுக்கையிலே நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ நடுக்கிலே நான் உன்னோடு கூட வருவேன். Hallelujah. 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 Is there somebody who has a place for Jesus? இந்த இயேசுவுக்கு இடம் உண்டா? இந்த இயேசுவுக்கு இடம் உண்டா? வனாந்திரத்தில் ஏறி வருகிறவரை என் தேவன் என்று நான் அழைக்கிறேன். The one that walks in the wilderness is claimed by me and declared by me that he is my God. Amen. Hallelujah. ஏசியா 40வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு Eh? அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்து ம். அவருக்கு போதித்தவன் யார்? ஆமா. என்ன சொல்லுது? கர்த்தருடைய ஆவியை ஆ. அளவிட்டு ம். அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து ம். அவருக்கு போதிக்கிறவன் யார்? Hallelujah. Please sister, read it in English that brother might understand. The one that is sitting on the right side of you, he should understand what he's reading now. Come on. Can anyone tell the Lord what to do? Who can teach him or give him advice? Can there be anyone who can give God, who can teach God, who can be with God? Is there anyone? So read it again, please. Can anyone tell the Lord Can anyone tell the Lord what to do? what to do? Who can teach him Who can teach it? or give him advice? Oh yes. Is there anyone? யாராவது கர்த்தரை பார்த்து என்ன பார்த்து சொல்ல முடியுமா? ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்ல முடியுமா? அறிவை போதிக்கக்கூடியமா? யாராவது அவரை பார்த்து இங்கே வா என்று அவரை அழைக்க முடியுமா? அழைக்க முடியுமா? தம்பி அழைக்க முடியுமா? ஏன் 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 அழைக்க முடியாது? நீ சொல்லு, ஏன் அழைக்க முடியாது? நீ சொல்லாக்கிட்டே நான் பிரசங்கம் பண்ண போறேன். Come on. ஏன் சொல்லக்கூடாது? யோசிக்கலாம். பாஸ்டரையா தான் உன்னை உருவாக்கினான், உன்னை இந்த அளவுக்கு மாற்றிருக்கான், பண்ணி இருக்கான். நீ அவரை பார்த்துட்டு நான் தான் உனக்கு ஞானத்தை கொடுத்தேன், நான் தான் உனக்கு அறிவை கொடுத்தேன், நான் தான் உனக்கு போதித்தேன், இங்க வா சொல்லுவியா? சொல்ல முடியுமா? கர்த்தரை ஒருவனாலும் சொல்ல முடியாது. காரணம், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர், கிரியைகளில் அவர் சர்வ வல்லவர். This God you can't fathom is wisdom. No man
can ever give counsel to him. There is nobody who can teach this Lord God how and what to do, because wisdom belongs to him. Amen. Perfect understanding is his. Knowledge is his. The Bible says the fear of the Lord is the beginning of wisdom, but knowing the Holy One, listen to me, knowing the Holy One is pure understanding. Is pure understanding. Hallelujah. 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 தேவனுக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கிறான். ஆனா பரிசுத்தரை அறிகிறது தான் அறிவு. வேற எதுவுமே அறிவு இல்லை. So this morning வனாந்திரத்தில் ஏறி வருகிறவர் உன்னை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு ஞானமாய் இருக்கிறேன், நான் உனக்கு அறிவாய் இருக்கிறேன், நான் உனக்கு போதகனாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வர ஏன் தாமதம்? Why are you hesitating to come to me? Because I am wisdom, I am understanding, I am knowledge. Amen. Hallelujah. Hallelujah. Let's read again. Come on. வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? 14வது வசனம் சொல்லுது, தமக்கு அறிவை உணர்த்தவும் தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு விவேகத்தை வழியே அறிவிக்கவும் அவர் யாரோடு ஆலோசனை பண்ணினார்? Hallelujah. It just gets thrilled within me, you know. I can't say all this in English, but you know, ஆண்டுடைய வசனம் எவ்வளவா இருக்கு சொன்னா ஒருவனால ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு. எப்படி சொல்ற ஆண்டு சொல்றது வசனம், தமக்கு அறிவை உணர்த்தவும். What God or what creation gave this God wisdom? யார் இந்த தேவனுக்கு அறிவை உணர்த்தினா? நீங்க மற்ற சபைகள்லாம் போனாக்கா மற்ற சபைகள்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கனாக்கா, அவர் இவருக்கு அறிவை கொடுத்தார், அவர் இவருக்கு ஆலோசனை கொடுத்தார், அவர் இவருக்கு இதை போதித்தார். இந்த வசனம் சொல்லுது, இந்த கர்த்தருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவர் யார்? போதித்தவர் யார்? அறிவை உணர்த்தினவர் யார்? யாருமே இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்? வசனம் அப்படிதான் சொல்லுது. அவரோடு ஆலோசனை பண்ணினவர் யார்? 18வது வசனம் தெரியும். இப்படி இருக்க தேவன் யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? ஹல்லேலூயா. Hallelujah. தேவனை யாருக்கு நீங்கள் ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலுக்கு அவரை ஒப்பிடுவீர்கள்? So the word of God says, who will you compare the Lord and God who's called Jesus with? Who will you compare Jesus with? Is there anybody who can be compared with Jesus? I want sister to read that scripture, please. To whom can God be compared? Yes. How can you describe what he is like? Hallelujah. How can you compare what he is like? இப்போ அந்த வசனம் சொல்றது பாருங்க, அவர் யாருக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? ஒப்பிடுவீர்கள். அவர் எந்த சாயலா இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? இப்ப இருக்கிற பிள்ளைகள் கண்டிப்பா தெரியணும். வசனம் அப்படி சொல்லுது, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி என்ன செய்தார்? ஆமென். அடிமை கோலத்தை எடுத்தார், மனுஷ சாயலாய் வெளிப்பட்டார். Come on now children. மரண பரியந்தம் தாழ்த்தி கொண்டார். வசனம் பாருங்க, பரலோகத்தை வெறுமாக்கினது இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி கொண்டார். He emptied himself. பின்ன அடிமை கோலம் என்ற கோலத்தை எடுத்தார். அடிமையாய் என்ன செய்தார்? அடிமையை போல ஒரு கோலத்தை எடுத்தார். மனுஷ சாயலிலே காணப்பட்டார். Can any man describe this God? யாராவது இந்த தெய்வத்தை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இவருடைய சாயலுக்கு யாராவது சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா.
25வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க, அது ஏசாயா 40ல, இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள்? Hallelujah. I'm going to stop my preaching here. He says, who will you compare with me? Who is there equal to me? God is challenging. Is there anybody in the universe that can be compared with me? Or somebody who resembles me? Nobody. Hallelujah. Hallelujah. I'm going to stop my preaching here. நீங்களாம் வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஆலோசனை பண்ணுங்க. இவரை யாருக்கு நாம் ஒப்பிட முடியும்? ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில மனிதனாய் நடந்தார், தேவனாய் செயல்பட்டார். Jesus walked in the simplest form as a human, when he did great wonders and miracle signs as God himself. He could stop the wind and still the wave. அவர் காற்றை அதிர்த்த முடியும், அலையை அமைதிப்படுத்த முடியும். சிருஷ்டியின் மேல் தான் நடக்கவும் முடியும். சிருஷ்டியானது சிருஷ்டிகருக்கு ஆவலாய் காத்து கொண்டிருந்தது. பாருங்களேன், அவர் சொன்னார் வலது பக்கம் போடுன்னு சொன்னவன் மீனெல்லாம் வலதுக்குள்ள ஓடி வந்துருச்சு. சிருஷ்டி காத்து கொண்டிருந்தது. மரத்தை பார்த்தா பழம் இல்லைன்னு சொன்ன உடனே பார்த்த இனி நீ என்ன செய்யாத, இருக்காத அப்படின்னு சொன்னார். போயிட்டு திரும்பி வந்தா செத்து போய் காஞ்சு போயிருச்சு. சிருஷ்டி சிருஷ்டிகருக்கு காத்திருந்தது, கீழ்ப்படைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலியாம் கழுதை பேசுறதை கேட்டான். எப்படி கேட்டான்? அந்த சிருஷ்டிக்கப்பட்ட அந்த கழுதை தேவனுடைய சொரத்தை கேட்டு அவனோடு பேசினது மனுஷ வாய் போல். அதனால் இந்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், இவர் யாருக்கு நீங்கள் ஒப்பிடுவீர்கள்? இவருடைய சாயல் எங்கே என்று சொல்லுவீர்கள்? காரணம் என்ன சொல்லுது வேதம்? வேதம் சொல்லுது இவ்விதமாய், அவர் வானாதி வானங்களுக்கு மேலாக, வானாதி வானங்களுக்கு மேலாக ஏறெடுக்கப்பட்டார், எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக. எல்லாவற்றையும் அவர் ஒருவர் தான் நிரப்பி இருக்கிறார். அதனால வசனம் சொல்லுது, அவர் எல்லாருக்கும் மேலாகவும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார், இருக்கிறார், இருக்கிறார். அப்போ இந்த தெய்வத்துக்கு இடம் உண்டா? தம்பி, உன் வாழ்க்கையில் இயேசுக்கு இடம் உண்டா? ஆமா. நாந்திரமான என் வாழ்க்கையிலே ஏறி வரக்கூடிய ஒரே ஒரு தேவன் இந்த இயேசு ராஜா ஒருவரே. அவருக்கு இடம் கொடுத்தால் உன் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார். நீர் பாய்ச்சலும் தோட்டத்தை போல் நீ இருப்பாய். வசனம் சொல்லுது ஏசாயா 57:15 நித்தியமானவரும், யாருங்க யாருங்க? நித்தியமானவரும் பரிசுத்தர் என்று அழைக்கப்படுகிறவரும். நித்தியத்தில் இருக்கிறவர் பரிசுத்தரா என்று அழைக்கப்படுகிறவர். மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறது என்ன என்று சொன்னால் என்னமா? உன்னதத்திலும். நான் எங்க இருக்கிறேன்? நான் எங்க இருக்கிறேன்? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்த ஆவி உள்ளவர்களை உயிர்ப்பிக்கிறதுக்கும், நொறுங்கினவருடைய இருதயங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்கள் இடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பாருங்க, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்றவரும் மகத்துவமும் உன்னதமானவர் கூறுகிறார். நான் எங்க இருக்கிறேன்? நித்தியத்தில் இருக்கிறவன் நான், பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவன் நான், பணிந்த ஆவியே உள்ளவர்களை என்ன செய்வேன்? உயிர்ப்பிப்பேன். நொறுங்குண்ட இருதயங்களையும் உயிர்ப்பிப்பேன். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்கள் இடத்திலும் வாசம் பண்ணுவேன்.
I live in the most holiest of places. I live in the eternity. But I am the most powerful one, and I am the greatest one. I have decided that I can make the contrite spirit and a broken heart. And I, the Holy One, and dwelleth in eternity, desire to live inside your heart. Who are contrite and broken in this world. Amen. Hallelujah. 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 வனாந்திரமா இருக்கும் என்று சொன்னார், வறண்டு போன வாழ்க்கையா இருக்கும் என்று சொன்னார், ஒளியற்ற இருளாய் இருக்கும் என்று சொன்னால், ஒளியாய் வந்த மெய் ஒளியாய் இருக்கிற இயேசு உனக்குள் பிரவேசிக்க, உனக்குள் வாழ அவர் விரும்புகிறார். ஆமென். ஆமென். Amen. அவருக்கு இடம் உண்டா? இன்றைக்கு அவருக்கு இடம் உண்டா? Receive him. அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவருக்கு பயப்படுகிற பயம் நம்மில் காணப்பட்டது. அப்பொழுது உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். ஹalleluya. ஹalleluya. Hallelujah. வேத வாக்கியங்கள் ஒன்றுமே பிழையில்லாத வாக்கியம். Infallible words of God will never fall to the ground, and it will never be destroyed, but it will bear fruit and raise up big strong plants and trees. Amen. Amen. And you shall be like the watered garden, never run dry. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னிடத்தில் இடம் உண்டு. ஆண்டவரே, வாருமையா, வாருமையா. போதகரே, வந்து என்னிடத்தில் தங்கிவிடும். என்ன செய்ய? என்ன செய்? பாடலாமா? வாருமையா போதகரே, வந்தெம்மிடும் தங்கிவிடும். சேருமையா